லடாக் பைக் டூர் அவங்க பக்கெட் லிஸ்ட்ல நான் டிக் பண்ணணும்னு சொல்லி எல்லா பசங்களுக்கும் ஆசை இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ லேடிஸ்க்குமே இந்த ஆசை இருக்கிற வேலிஸ் சீனரி எல்லாம் வேற லெவல்ல. டெல்லியில இருந்து நீங்க ஃபிளைட் பிடிச்சி லே வரைக்கும் நீங்க லே ஏர்போர்ட்ல போய் இறங்கிடலாம். லே ஏர்போர்ட் போனோடனே அங்கே நீங்க ஒரு பைக் ரெண்டல் கம்பெனி பைக்கை நீங்க ரெண்டுக்கு பேசி வாங்கலாம். ரெண்டுக்கு பேச மட்டும் இல்லாம ஹெல்மெட் உங்களோட லெக் அண்ட் ஆர்ம் கார்ட்ஸ் எல்லாமே நீங்க அங்கே ரெண்ட் வாங்கிடலாம். பைக் ரெண்ட் வாங்கிட்டீங்க, எனக்கு ஒரு பேக்கப் டிரைவர் மாதிரி அனுப்பிச்சு விடு, என் கூட வரனால ஒரு மெக்கானிக் கூட இருந்தால் உங்களுக்கு சேஃப்டி ஆகிடும். ஸோ லே லடாக்ல பைக் ஹையர் பண்ணிட்டீங்க, பைக்ல எடுத்துட்டு கடுதுங்களா பாஸ் போறீங்க. த ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் இன் இந்தியா. உங்களுக்கு தலை லைட்டா கிர்ன ஆகும், ஏன்னா அது 5000 மீட்டருக்கு மேல டாப்ல அவ்வளவு ஹைட்ல இருக்கு அந்த ரோடு. சோ அங்க போய் நீங்க போட்டோ எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு நீங்க போயிடணும். கடுதுங்களா பாஸ் நேரா நீங்க நூப்ரா வேலி போவீங்க. நூப்ரா வேலி என்னன்னா அங்க ராஃப்டிங்க்கு ஒரு அழகான ரிவர் இருக்கு. ரிவர் ராஃப்டிங் ரொம்ப ஃபேமஸ். அது போக ஹுண்டார் வேலி இல்ல ஹுண்டார் டெசர்ட்ம்பாங்க. போனீங்கன்னா அங்க வந்து ஒரு டபுள் ஹம்ப் கேமல்னு சொல்லி பாப்பீங்க. அங்க கேமல் ரைடு நீங்க போகலாம். அருமையான ஒரு ஸ்பாட்டா இருக்கும். நூப்ரா வேலி முடிச்சுட்டு அடுத்து நீங்க எங்க போலாம்? பாங்காங் லேக் போலாம். பாங்காங் லேக் வந்து massive lake that divides India from China. In fact நிறைய படத்துல ஷூட்டிங் அங்க நடந்திருக்கு. 3 Idiots ஷூட்டிங்லாம் அங்க நடந்திருக்கு. பாங்காங் லேக்ல நீங்க நிறைய கேம்ப் சைட்ஸ் இருக்கும். அங்க நீங்க தங்கி அந்த லேக்கோட அழகை நீங்க என்ஜாய் பண்ணலாம். பாங்காங் லேக் முடிச்சிட்டு திருப்பி நீங்க ரிட்டர்ன் லேக் வரணும். அது ஒரு 7 hour டிரைவ். சோ நீங்க வரும்போது சங்லா பாஸ் தாண்டி வருவீங்க. அதாவது ஒரு ஹைட்டான ஒரு மலையை தாண்டி வருவீங்க. பெரும்பாலும் பைக் ரைடர்ஸ் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா எப்பயுமே காலையில ஏர்லியா கிளம்பிடுங்க. மதியம் நீங்க உங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடும். ஆஃப்டர்நூனுக்கு மேல நீங்க ஒரு டெஸ்டினேஷன் பைக்ல டிராவல் பண்றீங்கன்னா சேஃப் கிடையாதுன்னா கிளைமேட் எப்பனாலும் மாறலாம். கண்டிப்பான முறையில் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் ஆஃப்டர்நூனுக்குள்ள போய் சேர்ந்துருங்க.